வணக்கம். சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு சங்க காலத்தை சேர்ந்த முற்கால சேரர்களை பற்றிய சில தகவல்கள். குறிப்பாக பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்களா? சேரர்கள் குறிப்பாக அசோகரின் கல்வெட்டுக்களில் கேரள புத்திரர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள சேரர்கள் குறிப்பாக இன்றைய கேரளத்தையும் மேற்கு தமிழ்நாட்டின் சில பகுதிகளையும் ஆட்சி செய்து வந்தனர். இவர்களுடைய தலைநகரம் வஞ்சி ஆகும். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி ஆகும். அவர்களின் துறைமுக நகரங்கள் முசிறி மற்றும் தொண்டி ஆகும். குறிப்பாக வஞ்சி என்பது தற்போதுள்ள கரூர் பண்டைய காலத்தில் வஞ்சி என்று அழைக்கப்பட்டது என்று ஒரு சிலரும், அது மட்டுமல்லாமல் கேரளத்தில் உள்ள திருவஞ்சிக்களம்தான் வஞ்சி என்று வேறு சிலரும் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக சங்ககால நூலான பதிற்றுப்பத்து சேரர்கள் மன்னர்களை பற்றியும் அவர்களின் நாட்டின் எல்லையை பற்றியும் குறிப்பிடுகிறது. அது மட்டுமல்லாமல் சேரர்கள் பனம்பூவை மாலையாக அணிந்தனர். அது மட்டுமல்லாமல் சேரர்கள் உடைய காலகட்டமானது சிறந்ததோர் காலமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. குறிப்பாக சேரர்கள் பற்றிய தகவல்கள் கரூருக்கு அருகில் உள்ள புகழூர் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்களின் மூலமாக சேரர் மன்னர்களை பற்றியும் அவர்கள் வாழ்ந்த 3 தலைமுறை பற்றியும் குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக மன்னர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்கள் சேரர்கள் மன்னர்களை குறித்து பல தகவல்களை கரூரில் கிடைக்கப்பட்ட நாணயங்கள் குறிப்பிடுகிறது. அதைத் தொடர்ந்து சிலப்பதிகாரத்தின் பாட்டுடைய தலைவியான கண்ணகிக்கு கோவில் எழுப்பிய சேரன் செங்குட்டுவனை பற்றி சிலப்பதிகாரத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி என்பது மரபு. வில்லும் அம்பும் சேரர்களின் லட்சணை என்று அறியப்படுகிறது. தொடர்ந்து இது போன்ற தகவல்களை நம்முடைய சேனலில் போட்டித் தேர்வுகள் சார்ந்த தகவல்களையும் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சோழர்களை பற்றிய சில தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சேரர்களுடைய காலம் பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து சிறப்புற்ற காலமாக இருந்திருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அவருடைய காலத்தில் சமூகம், பொருளாதாரம் எப்படி இருந்திருக்கு அப்படின்றத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வில் அம்பு, ஒரு பக்கம் வில் அம்பும் மறுபக்கம் யானை மற்றும் சிங்கம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம இங்கே பார்க்குறோம். சரிங்களா? தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.